மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அறிவின் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களோடு கூட இந்த யூடியூப் மூலமாக CDC வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் மூலமாக பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த செய்திகளை பார்த்து பயன்பட்டு வருகிற உங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். வேதத்தை நாம் அநேகர் வாசிக்கிறோம். ஆனால் வாசிக்கிறவர்களின் கருத்து என்ன என்பதை பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். எத்தியோப்பிய மந்திரி, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தியோப்பிய மந்திரி எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு வந்து தொழுது விட்டு அவன் தன் தேசத்திற்கு திரும்பும் பொழுது அவன் தன் ரதத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறதையும், அப்படி வாசித்துக் கொண்டு அவன் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை நோக்கி, நீ போய் அந்த ரதத்துடன் என்ன பண்ணு, சேர்ந்து கொள். அப்படி போய் சேர்ந்து கொள்ளும் பொழுது அவன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ பிலிப்பு கேட்கிறாரு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா? அந்த எத்தியோப்பிய மந்திரி ரொம்ப அற்புதமான ஒரு கதாபாத்திரம், அற்புதமான ஒரு நபர். அவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு விலைக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி அது தெரியும்? அப்படியானால் நாம் வாசிக்கிறோம், வாசிக்கிறவர்களின் கருத்து நமக்கு புரியும். ஆகவேதான் தேவன் ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வெறுமையா ஏதோ சில ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும், பிள்ளை பிரதிஷ்டைகளுக்கும், வீடு பிரதிஷ்டைகளுக்கும், கல்யாணங்களை பண்ணி வைக்கிறதுக்கும், சில நல்ல காரியங்களை செய்வதற்கு, அல்லது சில துன்பமான நிகழ்ச்சிகளை நடத்தி முடிப்பதற்கு மாத்திரம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மிகப்பெரிய தேவை எதற்கு என்றால், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மறைக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ ஞானமாகிய தேவ வசனத்தை திட்டமாய் பூரணமாய் சபைகளுக்கு தெரியப்படுத்தி, அவைகளின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய உள்ளான மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு தேவைப்படுகிறார்கள். இதை ஒத்துக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே ஆமென் இல்லையா எப்படி சொல்லணும்னா, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்லணும். சரி, நாம் தொடர்ச்சியாக ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துனுடைய இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற அந்த யுத்தங்களையும், இயேசு கிறிஸ்துவின் வருகையும் என்று இஸ்ரேல் பாலஸ்தீனா யுத்தம், இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதை நாம் எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா, நாம் இதை தேவனிலிருந்து தொடங்கி வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அநேக காரியங்களை, சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்ததையும், தேவாலயமானது சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டதையும், 70 வருடங்களுக்கு பிற்பாடு பெர்சியனாகிய கோரேசின் நாட்களில் அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அவர்கள் செருபாபேல், யோசுவா, மொர்தெகாய், நெகேமியா என்பவர்களின் தலைமையில மறுபடியுமாக திரும்பி தங்கள் தாயகம் வந்ததையும், அப்படி கோரேஸ் மன்னனால் பரிந்துரைக்கப்பட்டு கட்டப்பட்டு ஏரோது மன்னனால் புதுப்பிக்கப்பட்ட அந்த தேவ ஆலயத்தில் தான் இயேசுவானவர் பிரசங்கித்தார், ஆராதனைகளுக்கு கலந்து கொண்டார். அந்த தேவாலயமானது கிபி 30 இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் சொன்னார், இந்த கல்லின் மேல் இந்த கட்டடங்களை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்டபடியே கிபி 70 ரோம சக்கரவர்த்தியாக இருந்த டைட்டஸ் என்று சொல்லப்படுகிற தீர்த்து ராயன் காலத்தில் எருசலேம் முற்றுகையிடப்பட்டு, எருசலேமில் இருந்து உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் பல்வேறு தேசங்களிலே போய் பல இன்னல்களை துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த இடங்களிலும் அவர்கள்
செழிப்பாய் இருந்து, அப்படி மிகப்பெரிய செழிப்பாய் இருந்த ஒரு தேசம் ஜெர்மனி. அந்த ஜெர்மனியில ஏறக்குறைய அடால்ஃப் ஹிட்லருடைய நாட்களிலே இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது 66 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் உலகம் ஒத்துக்கொள்கிற வரலாறு. என்னுடைய பரிசுத்த நம்முடைய வேதம் நம்முடைய கையில கொடுக்கும், தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது கற்பனையில் தோன்றிய கதாபாத்திரம் அல்ல, கற்பனையில் தோன்றிய காவிய புத்தகம் அல்ல. மாறாக விண்ணும் மண்ணும் வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத தேவனுடைய வார்த்தை. அப்படியானால் அவர்கள் கிபி 70 1917 வரையிலும் தங்களுக்கு என்று ஒரு குடியிருக்கும் ஸ்தலம், தங்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு தேசம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் நம்ம தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள் என்பது வரைக்கும் நாம சற்று ஏறக்குறைய தியானித்தோம். மறுபடியுமாக நாம் இந்த வரலாற்று எப்பவுமே ஏன் இந்த தொடர் போதனையை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம்னா, இது ஒரு சீசனல் செய்தி, ஒரு தற்போது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை மையமாக வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வருகையை குறித்த விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற பிரசங்கிக்கப்படுகிற செய்தியாகும். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா, எதில் கவனம் வைக்கணும்டா அப்படின்னா, பிரசங்க சாஸ்திரத்துல கவனம் வைக்க கூடாது, கண்ணீரில் கவனம் வைக்க கூடாது, சத்தமா பேசுறதுல கவனம் வச்சிருக்க கூடாது, ஆடம்பரமான அலங்காரமான மேடைகளால் நாம் கவனம் வச்சிருக்க கூடாது, எவ்வளவு ஜனங்கள் கூடி வராங்க என்றதை கவனம் வச்சிருக்க கூடாது, அவர் எவ்வளவு ஆங்கிலம் பல லாங்குவேஜை கலந்தவர் பேசுகிறார் என்பதை கவனம் வைத்து விடக்கூடாது. மாறாக காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நம்முடைய ஆத்மாவை உணர பண்ணுகிற காரியங்களின் மேலே கவனத்தை வைக்க வேண்டும். அப்படியானால் இந்த அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இந்த கிபி 70 1917 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இஸ்ரேல் மேப்ல இஸ்ரேல் ஒரு நாடே இருக்காது. அவர்கள் 1917 டிசம்பர் 11 அதாவது நாம வரலாற்றின் ஆதாரங்களின் அடிப்படையில செய்திகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவம் ஆம் அல்ல என்கின்ற நம்பிக்கையற்ற ஒன்றின் மேல் அல்ல. இருக்கலாமோ ஏத்திஸ்ட் பிக் பேங் தியரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கொள்கையை எப்படி தொடங்குதுன்னா, ஐ சப்போஸ் தொடங்குது. ஐ சப்போஸ்னா என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல மற்ற எல்லா கோட்பாடுகளும் ஆம் அல்லது என்கின்ற ஆப்ஷன்ல தான் தொடங்குது. ஆனா ஆம் ஆமேன் என்று இருக்கிற ஒரே சத்திய வேதாகமும் நாம் கைகளில் தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமும் இருக்கலாம் இல்லை என்கின்றதின் மேல் அல்ல, பலமாய் நிரூபிக்கப்பட்ட சத்தியங்களின் மேலே கிறிஸ்தவம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இதுல ஒன்றும் கற்பனை அல்ல. வானத்தும் பூமியும் ஒருவேளை கற்பனையா இருக்கலாம், ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற சத்தியங்கள் சத்தியமாய் இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய விசுவாசத்தை அனுபவங்களின் மேலோ சாட்சிகளின் மேலோ காட்சிகளின் மேலோ வைக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய வார்த்தை மேல நம்முடைய விசுவாசத்தின் அனுபவங்கள், நம் விசுவாசத்தை நாம் கட்டியெடுக்க பழக வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க. இந்த கிபி 70 ஒரு கதை போல உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிந்து கொள்றதுக்காக. இது கதை அல்ல, கதை போல சொல்லப்படுகிற சரித்திர சம்பவம். கிபி 70 உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறி போயிட்டாங்க. அங்க என்ன இருந்துச்சு? இஸ்ரவேல் தேசம், அதாவது தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசம் அங்கே இப்பொழுது வெறுமையா இருக்குது. சுற்றிலும் அரேபியர்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். அதை சுற்றிலும் அரேபியர்கள், பல தேச மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இடம் காலியா இருந்தா ஒரு 2 வருஷம் பார்ப்பீங்க, 3 வருஷம் பார்ப்பீங்க, மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் பார்ப்பீங்க. வீடு காலியா கிடக்குது, சும்மா கிடக்குது. என்ன பண்ணுவீங்க? வீடு வாசல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா வந்தா நான் விட்டுறேன் அப்படின்னு முதல்ல குடியேறுவாங்க. கரெக்டா? ஏப்பா தானே, இது யாருக்குன்னே தெரியாத ஒரு வீடு, அந்த ஊர்ல ஒருத்தருக்கு வீடு வாசல் இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? அங்க இருக்கிறவங்க கேட்டு, ஐயா இந்த வீடு யாருக்குன்னே தெரியல, சும்மா இருக்குது, இந்த வீட்டுல நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் குடியிருந்துக்கிறேன், வீட்டு ஓனர் யாருன்னு வந்தாங்கன்னா நான் காலி பண்ணிக்கிறேன். நியாயம் தானே அது? நீங்க என்ன சொல்றீங்க? பின்னாடி இருக்கிற ஏஜென்சி சொல்லுங்க.
நியாயம் தான். சரி, இவங்க எத்தனை வருஷமா குடியிருக்காங்கன்னா 70ல இருந்து 1917 வரைக்கும். ஐயா, பல நூற்றாண்டுகள் அங்கே அரேபியர்கள் குடியேறிவிட்டார்கள். அதற்கு முன்பாக ஏறக்குறைய 400 ஆண்டுகள், அதாவது 1917 பிரிட்டிஷ் ராணுவம் இந்த கானானை, அந்த இஸ்ரவேலை கைப்பற்றுகிற வரைக்கும் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் ஒட்டமான் என்கின்ற ஒரு பிரிவினர் அந்த தேசத்தை ஆளுகை செய்திருக்கிறார்கள். ஒட்டமான் என்கின்ற ஒரு மக்கள் இனம், ஒரு அரபு மக்கள் இனம், ஒட்டமான் என்கின்ற ஒரு அரபு மக்கள் இனம் அதை ரூல் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தை 400 ஆண்டுகள். இந்த ஒட்டமான் என்கின்ற அந்த அரபு இன அந்த ராஜாக்கள் கையிலிருந்து 1917 பிரிட்டிஷ் ராணுவம் இந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற பாலஸ்தீனா பகுதிகளை கைப்பற்றுகிறது. அப்படி கைப்பற்றி அவர்கள் ஒரு பிரகடனத்தை பண்றாங்க. அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள், யூதர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்து வந்து நீங்கள் உங்களுக்கு தாயகத்துக்கு திரும்பலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்குங்களா? தலைப்பு என்ன? இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும். இது உங்களுக்கு புரியலன்னா, நான் என்ன செய்வேன் ராஜா அப்படின்னு நான் பாட வேண்டாரு கத்தருக்கு. சரி, 1917 வந்தாங்க. ஆனா 1948 வரைக்கும் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன கிடையாது, ஒரு தனி நாடாக, ஒரு சுதந்திர தேசமாக ஒன்று பிரகடனப்படுத்தப்படவே இல்லை. அவர்கள் வந்து அங்கே குடியிருந்தார்கள், அவ்வளவுதான். அந்த தாயகத்துக்கு வாருங்கள் என்று யூதர்கள் அழைக்கப்பட்டார்கள். 1917 இருந்து 1948 வரைக்கும் அவர்கள் அங்கே வந்து குடியேறினார்களே தவிர அவர்களுக்கு என்று ஒரு தனி சுதந்திர நாடாக எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. 1948 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ரீகன், எகிப்திய அதிபர் அன்வர் சதாத், இஸ்ரேலிய அதிபர் டேவிட் பென் குரியன் இவர்கள் தலைமையில சுதந்திர இஸ்ரவேல் உண்டானது. அது முழுமையான இஸ்ரவேல் அல்ல, முழுமையான தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இஸ்ரவேல் அல்ல. நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கி சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. 1948 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ரீகன், எகிப்திய அதிபர் அன்வர் சதாத், இஸ்ரேலிய பிரதமர் டேவிட் பென் குரியன் இவர்கள் தலைமையில என்ன உருவாச்சுன்னு சொன்னா, ஒரு சுதந்திர, ஒரு சின்ன ஒரு பகுதி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் என்பது எகிப்தின் நைல் தொடங்கி ஐபிராத் நதி வரைக்கும் உள்ள தேசம் எல்லை. ஆனால் இப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் இஸ்ரவேலுக்கு கொடுத்தது ஒரு சின்ன பகுதி. அதனால முழு ராஜ்யம் இன்னும் இஸ்ரவேல் பெறல. அநேகர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று தவறாக அல்லது அறியாமையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார், கொடுக்கல. பாயிண்ட்க்கு வருவோம். நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 15, 18 முதல் 21. அப்படியானால் இந்த இஸ்ரவேலை சுற்றிலும் பல தேசம், பல பிரிவு மக்கள் வாழ்ந்து வருகிறது இன்றைக்கு நேற்று நடக்கிற சம்பவம் அல்ல. உள்ளபடியே சொன்னா, ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு வந்து ஆபிரகாமின் சந்ததி எகிப்துக்கு போனாங்க பார்த்தீங்களா? எகிப்துக்கு போன அந்த கேப்லயே இங்கே அந்நிய ஜாதிகள் குடியேற தொடங்கி விட்டார்கள். 430 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் மக்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் மக்கள்
சுதந்திர தேசத்தை வாழ வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. அந்த அந்த காலகட்டங்களில இங்கே மற்ற ஜாதிகள், மற்ற ஜன மக்கள் வந்து குடியேறி விட்டார்கள். இப்ப மறுபடியும் அவர்கள் மோசேயின் மூலமாக மறுபடியும் கானானுக்கு வரும் பொழுது, யோசுவாவின் தலைமையில அவர்கள் கானான் தேசத்துக்குள் நுழைந்த பொழுது அங்கே அநேக வித்தியாசமான ஜனக்கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. காத்தியர், எமோரியர், பெரிசியர், அமலேக்கியர், கிர்கியாசியர், ஏவியர், இப்படி பலதர அமலேக்கியர், பலதரப்பட்ட மக்கள். மறுபடியும் அவர்கள் அங்கிருந்து பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு மறுபடியும் கோரேசின் நாட்களில் விடுதலையாக்கப்பட்டு வரும் பொழுது அங்கே மறுபடியும் மக்கள் அங்கே குடியிருந்தார்கள். கிபி 70 உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு மறுபடியும் 1948 கடந்து வந்த பின்னாடியும் இன்றளவு பாலஸ்தீனா, இஸ்ரவேலை சுற்றிலும் பல விதமான மனிதர்கள், பல விதமான எதிர்ப்பின் மனிதர்கள் வாழ்ந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக கவனிக்கணும். நாம இஸ்ரவேலுக்கு ஆதரவாக பிரசங்கம் பண்ணிட்டு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசிட்டு இல்லை. இஸ்ரவேல் பண்ணுகிற, இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேலின் பெஞ்சமின் நெத்தன்யாகு பண்ணுகிறதெல்லாம் சரியா என்று நான் சொல்ல வரல. இஸ்ரவேலை மையப்படுத்தி சத்திய வேதம் எவ்வளவு உண்மை, வரலாற்று உண்மை என்பதை சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பல 100 வருஷங்களுக்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறதை அதை வைத்து, அதனால் இந்த வேதம் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்திய உண்மை என்றால், இஸ்ரவேலை குறித்து தேவன் சொல்லுகிற வேத வசனங்கள் உண்மை என்றால், இந்த வேதம் சொல்லுகிற சத்திய உண்மை, இந்த வேதம் சொல்லுகிற சத்திய உண்மை என்றால், இந்த வேதம் சொல்லுகிற இயேசு உண்மை, இந்த இயேசு சொல்லுகிற சத்திய உண்மை என்றால் அவர் கொடுக்க போகிற பரலோகம் உண்மை. பரலோகத்துக்கு நாங்க வரதே தீர பரப்புற நிலையில இருந்து பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது எகிப்தின் நைல் தொடங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் உள்ள தேசங்களே அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். ஆனா இந்த தேசம் 1948 பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த அந்த முழு சுதந்திர தேசம் அல்ல. உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்றேன். ஆராய்ச்சி புத்தகத்துல, அதாவது டேக்ஸ் என்று சொல்லப்படுகிற நல்ல ஒரு ஆராய்ச்சி வேதாகமத்துல அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிப்பதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, it was never fully occupied even in the prosperous years of David and Solomon. It will be fully occupied by Israel in millennium. அதாவது இந்த முழு தேசத்தை, அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின எகிப்தின் நைல் தொடங்கி ஐபிராத் நதி மட்டுமுள்ள அந்த முழு தேசத்தை தாவீதும் சாலமோன் போன்ற செல்வ செழிப்பான ராஜாக்கள் காலத்திலும் ஆளலையாம். அது எப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது என்றால், எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 48ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் ஒரு வாசிக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாத்தையும் எடுக்கிற வாய்ப்பு கொடுமா, நீ மட்டும் எடுத்தா போதாது. எசேக்கியேல் 47 அதனுடைய 13. யாரா ஒரு வாசிங்க, மாத்தி மாத்தி வாசிங்கன்னு சொல்றேன். சகோதரர்கள்லாம் ஸ்தோத்திரம், நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், பரவாயில்லை. வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 47 13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசிக்கிறேன். நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவுக்கு யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. இந்த நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த எல்லைகள் 48ல 29 நான் வாசித்து விடுறேன். சுதந்திரிக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம், இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த முழு தேசத்தை எப்போ அவர்கள் சுதந்திரிக்க போகிறார்கள் என்று சொன்னால், 1000 வருட அரசாட்சியில தான் ஆண்டவர் அவர்களுக்கு தரப்போகிறார். அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆபிரகாம் சரித்திர புருஷர், இஸ்ரவேல் தேசம் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது, தாவீது சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார், சாலமோன் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார். சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயமானது இன்றைக்கும் அதனுடைய கற்சுவர்கள், இன்றைக்கும் அழுகையின் சுவர் என்று சொல்லப்படுகிற சுவர் இருக்கிறது.
முதற்கு நதி வரைக்கும் உள்ள தேசங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் சுதந்திரித்திருக்கிறாங்கன்னு சொன்னா, தாவீதின் காலத்திலும் கூட சாலமோனின் காலத்திலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முழு தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளாமல் அவர்கள் 1948 திரும்பி வந்த பொழுதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதும் குறுகிய சின்ன ஒரு இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த முழு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த முழு தேசத்தை எப்பொழுது அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மறுபடியும் வந்து பகிரங்கமாய் வருகையில வந்து 1000 வருடம் இந்த பூமியில ஸ்தாபிக்க போகிற அந்த அரசாட்சியின் காலத்தில் தான் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த முழு தேசத்தையும் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீ நான் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த தேவன், நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசுவானவர், நீங்கள் நானும் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமமானது எவ்வளவு சத்தியம் என்பதை உணர்ந்து பாருங்கள். இந்த சத்தியத்தின் மேலே உங்கள் விசுவாசத்தை பலமாய் நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அப்படி கட்டி எழுப்ப விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அழிய சொல்ல பார்க்கலாம். ஆகவேதான் அப்போஸ்தலர் 1:6 சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுக்கிறீர்கள். வாசிக்கும் போது கிளாரிட்டியா வாசிக்கணும். ஆண்டவரே, இக்காலத்திலேயா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? காலேஜ் படிக்கிறீங்கோ, பிபிஏன்றீங்கோ, எம்பிஏன்றீங்கோ, பிஎஸ்சி நர்ஸ்ன்றீங்கோ, இந்த பக்கம் கேட்டா என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றீங்கோ, ஒருத்தருக்கு பைபிள் படிக்கணும்ன்ற உணர்வே இல்லையா? நான் கேட்கிறேன். சிவில் இன்ஜினியர்ன்றீங்கோ, டாக்டர்ன்றீங்கோ, ஆச்சரியமா இருக்கு. அப்படி போட்டி போட்டு வேற வசனத்தை வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லணும்னா சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். அப்பதான் யோசிக்கிறாங்க, நம்ம சொல்லணும்னா இதை நம்ம திட்டுவார் பழகுது. பக்கத்துல இருக்கிற சொல்லுங்கம்மா, வழி பண்ணீங்களா, பேசிக்கிறீங்களா? நிறைய ஈகோ பிடிச்சிட்டு இருக்கீங்க பழகு வார்த்தை இல்லையா? சரி பரவாயில்ல, நம்ம பாயிண்ட் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றும் டெலிட் பண்ண தேவையில்லை. அப்ப நல்லா பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் செதறி போயிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஆமோசின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் அதிகாரங்களை வாசிங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். பாருங்க, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை என்ன பண்ணுவேன்? திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்றும் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அவர்களை மறுபடியுமாக நான் கூட்டிக் கொண்டு வருவேன். அதற்கு அப்புறமாக அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வேறு ஒரு தேசத்துக்கு அடிமையாக போகவே மாட்டாங்க. அவர்களை நிலையாக நாட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் எந்த தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டாலும், எத்தனை தேசங்களில் அவர்கள் ஸ்தோத்திரம் அகதிகளாக கொண்டு போகப்பட்டாலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நான் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, அவன சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசங்களுக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். உலகத்துல எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துக்கு போனாலும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்துல எவ்வளவு பலமான நாட்களை சந்திக்கலாம், பலவீனமான நாட்களை சந்திக்கலாம், பலமான மனிதர்களை சந்திக்கலாம், பலவீனமான மனிதர்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கையில சில பலமான பகுதிகள் இருக்கலாம், சில பலவீனமான பகுதிகள் இருக்கலாம். உங்களுக்கு சில நேரங்கள் உங்களை ஆசீர்வாதமாய் தெரியும், சில நேரங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வெறுமையாய் தெரியும், சில இடங்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், சில இடங்கள் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். வாழ்வானாலும் சாவானாலும்
கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். மோர் தென் கான்கரர், முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோமோ, எதற்காக சிந்திக்கப்பட்டோமோ, எதற்காக தேவன் திட்டமிட்டாரோ, எதற்காக இயேசு கல்வாரியில் ரத்தம் சிந்தினாரோ, எதற்காக ஆவியானவர் வேதத்தை எழுதி கொடுத்தாரோ, எதற்காக பரிசுத்தவான்கள் போராடி கொண்டிருக்கிறாரோ, அந்த ஒரு காரியத்தை நோக்கி நம்முடைய கவனங்கள் எப்பொழுதும் திரும்பிக் கொண்டே இருக்கணும். இன்ப துன்பங்களிலே நாம் சிக்கிவிடவே கூடாது. உயர்வு தாழ்வுகளிலே சிக்கிவிடவே கூடாது. ஏதோ ஒரு பொருளினால், ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களினால், ஏதோ ஒரு மனிதனால், ஏதோ ஒரு நிகழ்ச்சியினால், ஏதோ ஒரு உயர்வால், ஏதோ ஒரு தாழ்வால் நம்முடைய பரலோக பயணம் தடைபடவே கூடாது. படாதுன்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. எந்த பாருங்க, யோகுக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பரிசுத்தமான யோகு. ஒரே ஆபிரகாமுக்காவது ஒரு பிள்ளை தான் கேட்டாரு, 10 பிள்ளை தியானி. இப்ப என்ன சொல்றாரு? எல்லாரும் சேர்த்துட்டாங்க, பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொத்து செத்துருச்சு, சொந்தங்கள் செத்துருச்சு, ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர்கள் எல்லாம் செத்துட்டாங்க, மனைவியுடைய நம்பிக்கை செத்துருச்சு, சரீரமும் செத்துருச்சு, சுகம் செத்துருச்சு, பலம் செத்துருச்சு, அழகு செத்துருச்சு, ஆஸ்தி செத்துருச்சு, பிள்ளைங்க மொத்தம் 10 ஒரே நாள்ல செத்துருச்சு. ஆனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருத்தர் உயிரோடு இருந்தா எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். யார் நம்ம கூட இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு காரியம் இருக்குது, அதுல சந்தோஷப்படாத, தேவன் கூட இருக்கிற சந்தோஷப்படாத. இந்த உலகத்துல எந்த காரியங்களிலும் முழு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க பழகக்கூடாது. தேவனில் மாத்திரம் சந்தோஷப்பட பழகணும். மற்றவைகள் எல்லாம் நமக்கு சைடிஸ்டா இருக்கணும். சைடிஸ்ட் இல்லையா? சாப்பிடும் போது கொஞ்சம் சைடிஸ் வச்சுக்கோங்களா, ஊறுகாய், அப்பளம், பொரியல், துவையல் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லையா? அந்த மாதிரி சைடிஸ் தான் அதெல்லாம். ஆனா மெயினாக தேவன். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? ஏன் விசுவாசம் இந்த இன்பத் துன்பங்களால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. சரி, அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்க்கணும்னு சொன்னபடி என்ன பண்ணிருக்கிறார்? இப்போ அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு 3 மரங்கள், 3 காரியங்கள் அவர்களுக்கு அவர் நடுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒலிவு மரம், திராட்சை செடி, அத்தி மரம். திராட்சை செடி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவு மரம் அவருடைய சமுதாய வாழ்க்கைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தி மரம் இஸ்ரேல் மக்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 1970 அதாவது 70 கிபி 70 1948 வரைக்கும் இஸ்ரவேலில் மறுபடியும் ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். மறுபடியும் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் மத்தேயு புத்தகம் 24 அதிகாரம் 32 35 ஆகிய வசனங்கள்ல அத்திமரம் ஆகிய ஒரு துளிர்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒருவேளை பகிரங்க வருகையில அங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்றாலும் இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதற்கான ஒரு முன்னடையாளமாக அத்திமரம் துளிர்விடுவதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். புரியுதா? ஐயா, அத்தி மரன்றீங்கோ, திராட்சை செடின்றீங்கோ, ஒலிவு மரன்றீங்கோ, கொய்யா மரன்றீங்கோ, நமக்கு இதெல்லாம் ஏதோ ஒன்று புரியுதியா? உண்மையா கேட்கிறேன், இந்த செய்தி எனக்கு புரியுதுன்றவங்க மாத்திரம் கரங்க வைக்க சொல்றேன். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இது நிறைய நீங்க பேசுறது ஊழியக்காரங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் பொழுது, கிராமத்துல போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே தொடர்போதனையா நியாயமா அப்படின்னாரு. அதுக்குதான் நான் கேட்கிறேன். இல்ல, நாங்க கிராமத்துல இருந்தாலும் சத்தியத்துல நாங்கள் சக்தியை தாண்டி இருக்கிறோன்ற விசுவாசம் உடையவர்கள். நாங்கள் இருப்பது வேணா கிராமமா இருக்கலாம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவு பரலோக அறிவு. சரி, அப்போ அத்திமரமாகிய இஸ்ரவேலின் அரசியல் வாழ்க்கை 70 1948 வரைக்கும் இல்லாமல் இருந்தது. அது துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். யூதர்கள் தங்கள் தாயகம் திரும்புவதை இது காட்டுகிறது. ஏசாயா 64 வாசிங்க. ஏசாயா 60 அதிகாரம் 4 வாசிங்க.
சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார். சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவார்கள். தூரத்திலிருந்து தூர தேசங்களிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, உலகம் சிதறடிக்கப்பட்ட எல்லா தூர தேசத்திலிருந்தும் உன் குமாரர்கள் வந்து உன் குமாரத்தின் உன் பக்கத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் இது. இஸ்ரவேல் தேசமே, இஸ்ரவேலின் மண்ணே, உன்னிலே பிறந்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கு உன்னிலே குடியில்லை. ஆனால் உன்னிடத்துக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். உன் குமாரர்கள் உன் குமாரத்தின் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். எரேமியா 24:6 சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. இதெல்லாம் வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று சத்தியங்கள். இதெல்லாம் எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் கண்களை அவர்களுக்கு மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி. எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரவேல் மக்கள் திரும்ப தங்கள் தாயகத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியானால் இஸ்ரவேல் மக்கள் ஏதோ திடீர்னு எங்கிருந்தோ முளைச்ச ஒரு மக்கள் அல்ல. ஐயா நெத்தனியாக சொல்லுகிறார், கிபி 70 1948 வரைக்கும் நாங்கள் ஒரு தேசம் இல்லாத தேசாந்திரிகளாய், நாங்கள் அகதிகளாய் திரிந்தோம். 1948ஆம் ஆண்டு மிக குறுகிய 30,000க்கு உள்ளா இருக்கக்கூடிய யூதர்கள் தான் நாங்கள் தாயகம் திரும்பினார்கள். அப்படி திரும்பும் பொழுது நாங்கள் பலி செலுத்தப்படுவதற்காக வருகிற ஆடுகளை போல வந்தோம் என்று சொல்லுகிறார். நன்றாக கவனித்து பாருங்க. இந்த இஸ்ரவேல் அத்தி மரமாகிய அரசின் வாழ்க்கை துளிர்விட்டு இன்றைக்கு தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய வல்லரசு நாடாகிய அமெரிக்காவுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விதங்களில் அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த அத்தி மரமாகிய துளிர் விட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அத்தி மரம் துளிர் விடும் பொழுது என்ன சமீபமா? வசந்த காலம் சமீபம். வசந்த காலம் சமீபம் என்பது இஸ்ரவேல் தேசத்துல அத்தி மரம் துளிர் விட்டால் வசந்த காலம் சமீபம். அது சபைக்கு என்னமா? பகிரங்க வருகை. பகிரங்க வருகைக்கு முன்பாக சபைக்கு நடக்க போகிறது ரகசிய வருகை. தேவாலயத்தின் நிமித்தம் இப்ப என்ன நடக்குது? கூடி வந்துட்டாங்க இல்லையா? கூடி வந்துட்டாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அங்கே அவர்கள் வந்து டாம் ஆஃப் த ராக் என்று சொல்லப்படுகிற ஒரு மசூதியை அரேபியர்கள் கட்டியிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வரலாற்று சார்ந்த, வேத பாடம் சார்ந்த ஒரு செய்தி. இந்த டாம் ஆஃப் த ராக் எங்கிருந்து வந்துட்டு இருக்கிறோம்? நாம எங்கிருந்து வந்துட்டு இருக்கிறோம்? பாகம் 1ல எங்க தொடங்கணும்? தேவனில் தொடங்கி அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். ஒன்றும் வரலாற்றுக்கு எதிரான சத்தியம் அல்ல, ஒன்றும் வரலாற்றில் இல்லாமல் போனதும் அல்ல. அப்படியானால் இந்த வேதம் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தது வரலாறு என்றால், இனிமே இந்த வேதம் சொல்ல போகிறது வரலாறு தான். அப்படியானால் வேதம் சொல்லுகிற பரலோகம் வரலாறு. இந்த உலகத்துக்கு அந்த வரலாறு புரியாமல் போகலாம். பரலோகத்தின் வரலாறு முடிவு பரலோக ராஜ்யம். பரலோகத்தின் வரலாற்று புஸ்தகத்தின் முடிவு பரலோக ராஜ்யம். அப்படியானால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை நிஜமாய் இருக்கும் என்றால், நீங்கள் நம்புகிறது உண்மை என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் படுகிற பாடுகள் ஒரு பொருட்டு அல்ல. பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு என்று வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்களா? சுவிசேஷத்தை நிமித்தமா துன்பப்படுறீங்களா? சத்தியத்தின் நிமித்தமாக மக்களால் கர்த்தர்களால் எண்ணப்படுகிறீர்களா? உங்களுடைய சொந்தங்களால் பந்தங்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான முறைகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களால் களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதி. நம்புறோமா? நம்புறோம்னு நான் கேட்ட பின்னாடி சத்தமா இல்லையா சொல்லுவீங்க? நீங்களா வந்து சொல்ல மாட்டீங்களா? அதனால பேசிருக்கீங்க. அது எனக்கு சந்தோஷம். 2-3 வாரம் 3-4 வாரமா எதுவுமே காமெடியே பண்ணாம உங்களை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஆனாலும் உங்க முகத்துல அப்படியே ஒரு பளிச்சு ஒரு பிரகாசம் தெரிகிறது. ஒருவேளை இந்த லைட் பிரகாசமோ அல்லது உங்களுடைய முக பிரகாசமோ தெரியவில்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி காலையில சாப்பிட்டு வந்தீங்களா? 7 சர்ச்சை வச்சுட்டு சாப்பிட்டு வந்தீங்களா? கேட்கல பாச ஞானசாமி
7:45க்கே சமைச்சு வச்சுட்டு வரமா இருக்கிறாங்க. அதான் வச்சேன். ஏன் பிரதர் லேட்டு, ஏன் அம்மா லேட்டு? அது 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 இல்லையா, விருந்து கொண்டிருந்தபடினாலே இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் மறுபடியுமாக தங்கள் தாயகத்துக்கு திரும்பி வந்தார்கள். வந்தா இங்க என்ன நடக்குதுன்னா, டாம் ஆஃப் த ராக் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு தேவாலயத்தினுடைய ஒரு சுவர் மாத்திரம் இன்று அளவுக்கு பாருங்க, ஏறக்குறைய அதுல ஒரு 1000 வருஷம், இதுல ஒரு 2000 வருஷம், 3000 வருஷமா ஒரு தேவாலயத்தினுடைய மதில் சுவர் இடியாம இருக்குதுன்னா சாலமோன் எப்படி பிளான் பண்ணி கட்டியிருப்பாரு யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரேல் தேசத்துக்கு பயணிக்கிறவர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றளவுக்கும் அந்த மதில் சுவர்கள் அங்கே இருக்கிறது, வரலாற்று உண்மையா இருக்கிறது. தேவாலயத்தை சார்ந்த சத்தியம் உண்மை என்றால் தேவாலயத்தில் வந்து பிரசங்கித்த இயேசு உண்மை, இயேசு உண்மை என்றால் அவர் பிரசங்கித்த பரலோக உண்மை, பரலோக உண்மை என்றால் நம்முடைய விசுவாசம் கனத்துக்குரியது, பரலோக உண்மை என்றால் நம்முடைய பிரயாசங்கள் அர்த்தம் உள்ளது, பரலோக உண்மை என்றால் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வது நல்லது. புரிஞ்சவங்க மாதர் கரங்கள் உயர்த்தி. இப்போ அல் அஸா என்று சொல்லப்படுகிற ஒரு மசூதி அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அல் அஸா என்று சொல்லப்படுகிற ஒரு அரேபிய நம்பிக்கையின் மசூதி அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் என்னதான் சண்டை அப்படின்னா, இங்க என்ன இருக்குதுன்னா தேவாலயத்தின் சுவரம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவாலயத்தினுடைய சுவரம் இருக்குது, அதை ஒட்டி எதுவும் கட்டிக்கிறாங்க. அல் அஸா என்று சொல்ற டாம் ஆஃப் த ராக் என்று சொல்லப்படுகிற பெரிய மசூதி. நீங்க இஸ்ரேல் மேப்பை பார்த்தீங்க, அந்த இஸ்ரேல் அப்படின்னு போட்டீங்கன்னாலே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தங்க மூலம் பூசப்பட்ட ஒரு பெரிய டாம், ஒரு பெரிய ஒரு ரவுண்டில் அங்க அந்த மசூதியை நீங்க பார்க்க முடியும். இப்ப யூதர்களுக்கு என்ன தேவை? அவங்க தாயகம் வந்துட்டாங்க, ஆனா என்ன பண்ண முடியல அவங்களால. யூதர்கள் இன்னும் எதை ஃபாலோ பண்றாங்க? யூதர்கள் இன்று வரைக்கும் எதை ஃபாலோ பண்றாங்க? ஓய்வு நாளை ஃபாலோ பண்றாங்க, விருத்து சேர்த்த ஃபாலோ பண்றாங்க. அவர்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தோரா, 5 ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற யூதருடைய புனித நூல் தோரா. ஆனா அவங்களுக்கு எது மட்டும்தான் பெண்டிங்டானா, எது மட்டும்தான் அவங்களுக்கு இன்னும் இல்லடானா, ஆண்டவரை அவர்கள் பலி செலுத்துவதற்கான தேவாலயம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவாலயத்தை மறுபடியும் எடுத்து கட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது முழு தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்படாதபடினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய எல்லைகளில் அவர்கள் டாம் ஆஃப் த ராக்கை கட்டி வைத்திருக்கிறார்கள் அரேபியர்கள். அந்த இடத்துல அவர்கள் எப்படியாவது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று போராடுகிறார்கள். அதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை தலைவர்கள் போராடுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு இஸ்ரவேல்ல பிரச்சனை. இப்ப என்ன நடக்க போகிறான்னா, ஒருத்தன் மேசியா வந்து தேவாலயம் கட்டி தருவார் என்பதுதான் யூதர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. இந்த யூதர்கள் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க? மேசியா வருவார், எதிரிகள் எல்லாரையும் அவர் யுத்தம் பண்ணி துரத்தி விடுவார், இஸ்ரவேலுக்கு தனி சுதந்திர தேசத்தை கொடுப்பார், அங்கே தேவாலயத்தை கட்டுவார், அந்த தேவாலயத்தில் நாம் போய் தொழுது கொள்ளலாம் என்று இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு வந்தார், அவர் நம்ம பண்ணாரு, தேவாலயத்தை இடித்து போடுங்க. என்னப்பா தேவாலயத்தை மேசியா வந்து கட்டுவார்னு பார்த்தா இவர் இடிப்பார்னு சொல்றாரு. அப்ப இவர் யாரா இருக்க முடியாது? அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளாக நான் கட்டுவேன் என்று சொன்னாரு. அவங்க உடனே போயிட்டாங்க. 46 வருஷம் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயமாச்சே, நீ இது எப்படியா 3 நாள்ல கட்டி எழுப்புவ? அவர் எதை குறித்து பேசினாரா? நம்முடைய சரீரமாகிய ஆலயம். எங்களுடைய சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கு மறைபொருளாக இருக்கும். ஐயா இந்த செய்தி எனக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா, புரியுற மாதிரி பேச முயற்சி எடுக்கிறோம், புரியுற மாதிரி பேசின பின்னாடியும் எனக்கு இது புரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது புரியாது என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய சுவிசேஷம், எங்களுடைய உபதேசம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கே மறைபொருளாக இருக்கும். ஆகவே நான் ஒரு ஆயத்தத்தோடு தேவ
சமூகத்தில் வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமையாகிய ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு வெள்ளிக்கிழமையே அவர்கள் ஆயத்தப்படுவார்கள். ஆகவேதான் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேல அவர்கள் எந்த வேலையும் பெருசா செய்ய மாட்டாங்க. அவங்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் ஆயத்தத்தோடு சபைக்கு வரீங்களா? ஆயத்த மனநிலையோடு வரீங்களா? தேவ சமூகத்துல வந்து நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய கவனங்களை ஒருமனப்படுத்தணுன்ற ஒரு உணர்வோடு சபைக்கு வரீங்களா? வரும்போதே சிலர் காலத்துக்கு இறங்கும்போதே காலத்துக்கு போன் வச்சுருந்தா இறங்குறீங்க. பரலோகத்தில் தேவன் பேசுறாரா, இல்லைன்னா ஏதாவது முதலமைச்சர் பேசுறாரா, இல்ல எதுனா கலெக்டர் பேசுறாரா, ஒன்றும் புரியல. கர்த்தருக்கு சர்ச்சிலுக்கு வர தொடங்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் செல்போன் இல்லாம வந்து பழகுங்க. அப்படியே ஒருவேளை இல்லையா இல்லாம வர முடியாதுன்னு சொன்னா வீட்டிலேயே சைலன்ஸ் மோட்ல போட்டுருங்க. புரிஞ்சு? அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனே அல்ல. நீங்க அசட்டை பண்ணி வீட்டுக்கு பாஸ்வேர்டு தெரியாதா, அசட்டை கேட்கணுமா? ஒன்னும் கேட்க தேவையில்லை. ஆனா அசட்டை பண்ணுகிறவர்கள் வீட்டுராதியாக கர்த்தரை அசட்டை பண்ணுகிறீர்கள். அப்படி பரிசுத்தாவி பகிர்ந்து கொடுத்த தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிற அந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட பார்த்து உட்கார்ந்து இருக்க கூடாது. 1000 காரியங்கள் சுத்தி நடக்கட்டும். வாய்ஸ் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தையை நீங்கள் தவற விட்டீர்களானால் அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை உணர்த்துகிற வார்த்தையா இருக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை சீர்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிற வார்த்தையா இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணீங்கன்னா வேற எந்த வார்த்தையும் உங்களுக்கு அந்த வாரத்துக்கான ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஆகவேதான் எப்படி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமா கொக்கு என்பதை போல ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆறுதலோடு தேவையோடு வந்திருக்கிறேன். பலவிதமான மாற்றங்கள் தேவையோடு வந்திருக்கிறேன். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்களுக்காகவும் என் சரீர வாழ்க்கையில ஆறுதலுக்காகவும் வந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை எனக்கு கொடுப்பீராக என்று நாம் காத்திருக்கணும். புரிஞ்சவங்க மட்டும். இப்போ மேசியா வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டி தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனாலதான் இவர்கள் போய் என்ன பண்றாங்க, அந்த மதுசோகத்துல அந்த அழுகையின் சுவர் என்று சொல்லப்படுகிற அந்த சுவர்ல போய் இஸ்லாமிய அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா மேசியாவே வாரம் மேசியாவே வாரம் சொல்லி போய் முட்டி முட்டி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீடியோல எல்லாம் இதை பாருங்க, நீங்க யூடியூப்ல பாருங்க, இதெல்லாம் நடக்குது. அப்படியானால் இதுக்கு இடையில என்ன வரப்போதுன்னா அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு தானியேல் 9:27 வாசிங்க. தானியேல் 9:27 வாசிங்க. தானியேல் 9:27 வாசிங்க. இங்கே மொழிபெயர்த்த அவர் என்பது தவறானது. இங்கே அவர் என்ற மொழிபெயர்ப்பு தவறானது. அவன் என்று வந்திருக்கணும், அவர் என்று போட்டிருக்கிறார்கள். அவன் ஒரு வாரமளவும். அதாவது இப்ப நல்லா கவனிங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வரப்போகிற அந்தி கிறிஸ்துவாகிய அந்த நபர் என்ன பண்ண போறாங்கன்னா முதல் 3 வருடங்கள் ராஜ்யங்களாகிய யூரோப் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய ராஜ்யங்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் போட போறாங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ண போறாங்க, நாங்கள் தேவாலயத்தை கட்டி கொடுக்கிறோம். அப்புறம் ஒரு வாரம் அளவும் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி பாதி சென்றதும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாதி சென்றதும் வாரத்தினுடைய பாதி 3. ஒரு வாரம் என்பது ஒரு சபுவா. ஒரு சபுவா என்பது 7 நாள். 7 நாள் என்பது தானியேல் தீர்க்கதரிசன கணக்கின்படி 7 வருடம். 7 வருடம் என்பது பாதி 3 வருடம். அந்தி கிறிஸ்து முதல் 3 வருஷம் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு எந்த இடத்துல தேவாலயம் வேண்டும் என்று அவர்கள் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்களோ, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு தேவாலயத்தை அவன் கட்டி கொடுப்பான். அப்படி தேவாலயத்தை அவன் கட்டி கொடுப்பதற்கு முன்பாக, அதாவது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அவர் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு
இப்பொழுது அவனை தடை செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் சபையோடு இருந்து அவனை தடை செய்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சபையை கர்த்தருடைய வருகைக்கு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சபைக்கு வருகிற சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இந்த உலகத்திலே இன்ப துன்பங்களினால் பலவீனத்தினால் வருகைக்கான ஆயத்தங்களை மறந்து போய்விடாதே. அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சபையாகிய மணவாட்டியை மேக மீதிலே ரகசிய வழியிலே எடுக்க போகிறார். அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும், அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் வரலாற்று ஆதாரங்களை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் 4 வாரமா. அப்படியானால் நாம் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய கடைசி இமைகளுக்குள்ளே வந்திருக்கிறோம். அன்பு சகோதரர் ஆர் ஸ்டான்லி சொல்றாரு, இது கடைசி காலம் அல்ல, இது கடைசி மாதம் அல்ல, இது கடைசி வாரம் அல்ல, இது கடைசி நாளும் அல்ல, இது கடைசி மணித்துளிகளில் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லி 15 வருஷம் ஆயிடுச்சு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், 2 பேதுரு 3:9 நினைக்கிறேன் இல்லையா? 2 பேதுரு 3:9 யாராவது வாசிங்களேன். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் நம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சபையாகிய உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் நம்மை முன் அறிந்தபடினாலே, அன்பு சகோதரனே, ஆண்டவர் உங்களை முன் அறிந்திருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில குறைவுகளை மாற்றி உங்களை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். அவர் உங்களை என்னை நித்திய ஜீவனுக்கு நியமித்தபடினாலே அவரை அறிகிற அறிவின் காரியங்களில் நீங்கள் வளர்ந்து அவருடைய பூரண நிலையை அடைந்து, வேதம் சொல்லுகிறது, நாம் மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தை போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. எபேசியர் 4:11 சொல்லுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அறிவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் குழந்தைத்தனமான விசுவாசம் 20 வருடங்கள் கழித்தும் 25 வருடங்கள் கழித்தும் இன்னும் அபிஷேகம் பெறாத நிலைமை, இன்னும் ஜெபிக்க முடியாத நிலைமை, இன்னும் ஒழுங்காய் சபைக்கு வர முடியாத நிலைமை, இன்னும் வேதத்தை வாசிக்க முடியாத நிலைமை, வாசிக்கிறவர்கள் கருத்து புரியாத நிலைமை, சபை காரியங்களில் ஒழுங்கு இல்லாத ஒரு நிலைமை, ஊழியங்களோடு தோல் கொடுக்காத ஒரு நிலைமை, ஊழியத்தை மற்றவர்களுக்கு போய் செய்யாத சொல்லாத ஒரு நிலைமை. ஐயா, ஆரம்பத்தின் வாழ்ந்த ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் குந்தி நடப்பீர்களானால், நீங்கள் காலாட்களோடு நடக்கும் பொழுதே நீங்கள் குந்தி நடந்தீர்களானால், குதிரை வீரர்களோடும் ராணுவ வீரர்களோடும் ஓடுகிற காலம் வரும்போது எப்படி ஓடுவீர்கள்? மகளே, வாலிப மகளே, வாலிப மகனே, அன்பு நண்பனே, சகோதரனே, அன்பு தோழியே, தாயே, தங்கையே, அக்கா தங்கையே, ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ஒரு நாட்காலம் வருகிறது. ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ஒரு நாட்காலத்துக்கு முன்பாக அவரிடத்துல வாஞ்சியா இருங்கள். சங்கீதம் 91:14-15-14 சொல்லுகிறது, அவன் ஆபத்து நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்படியானால் வாஞ்சை பெருகிக் கொண்டிருக்கிறதா? இயேசு வருவார் என்கின்ற வாஞ்சை பெருகுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு பெருகுகிறதா? சபையின் கூடுதல்களை குறித்த ஜாக்கிரதை பெருகுகிறதா? சபையை அவ்வளவு காலமாக தேவன் வைத்திருக்கிறாரே, ஒரு குடும்பத்தையாக நாம் சபைக்கு கொண்டு வந்தோம் என்கின்ற உணர்வு வருகிறதா? உங்கள் ஆத்துமாவை குறித்தே நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறீர்களானால் அழிந்து போகிற மற்ற ஆத்துமாக்களை எப்படி நீங்கள் ஆதாயம் செய்ய முடியும்? சிலர் சபைக்கு போறத என்னவோ ஒரு பேஷனா நினைக்கிறாங்க. நெச்சா சபைக்கு போவாங்க, நெச்சா சபை விடுவாங்க. சிலர் ஆராதனை அப்படிதான் வச்சுக்கிறாங்க. நெச்சா ஆராதனை பண்ணுவாங்க, நெச்சா ஆராதனை நிறுத்துவாங்க. நெச்சா நாத்தியா பண்ணுவாங்க, நெச்சா செவ்வாய்க்கா பண்ணுவாங்க. நெச்சா பௌர்ணமி பண்ணுவாங்க, நெச்சா வேலைக்காய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நினைச்ச ஆராதனை வைப்பாங்க, நினைச்ச ஆராதனை வைக்க மாட்டாங்க. ஆசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வருகை குறித்து அசட்டத்தனமா இருக்கிறவர்கள் கைவிடப்படுவீர்கள். 10 பேருமே மனவாட்டிக்கு எதிர்கொண்டு போகப்பட்ட மனவாட்டிகள் தான்.
இல்லாதவர்களா, 5 பேர் புத்தி இல்லாதவர்களா? 5 பேர்கள் ஆயத்தத்தோடு, ஆசையோடு, ஆயத்தத்தோடு இருந்தார்கள். ஆசை மட்டும் முக்கியம் இல்லை, ஆயத்தப்படைகிறவர்களை அடைந்து விட முடியும். ஆண்டவருடைய வருகையை நீங்கள் நம்புவதோடு நின்று கூடாது. ஆண்டவருடைய வருகையில் போனன்ற ஆசையோடு நின்று விடக்கூடாது. அதற்கான ஆயத்தங்களை நாம் அடைய வேண்டியிருக்கிறது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு புறமான மனிதன் அழிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ பீட்டராஜ் பாஸ்டர் நீங்க இப்படி இருந்தாலும் பீட்டராஜ் பாஸ்டர் வாழ்வார்ன்றதுனால இல்ல, நீங்கள் வாழ்வதற்காக வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இளம் 16 வயதிலிருந்து இந்த ஊழியத்தை தோள் மேலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். சிலருடைய காரியங்கள்லாம் பார்த்தா ஒரு நக்கல்தனம் தெரியுது, ஒரு மாதிரி நக்கல்தனம். எனக்கு ரொம்ப வேதனை. ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை, ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்தை நீங்க நடத்துறதுக்கே எவ்வளவு தலை கெடுத்துக்கிறீங்க, எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, எவ்வளவு துக்கப்படுறீங்க, எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறீங்க. கொண்டாடி சொல்றத கேட்க மாட்டேன், பாஸ்டர் பையன் சொல்றத கேட்க மாட்டேன்றான், என் புருஷன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்றான், பக்கத்துல முதல்ல பிரச்சனை சொல்றீங்களே. 89 குடும்பத்துக்கு மேல கூடி வருகிற மக்கள் கூட்டத்தை நிர்வாகம் பண்ற ஊழியக்காரருக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்லிப்பா வந்துச்சுன்னா போதும், அப்படி சொல்லிட்டாரு, நீ சொல்லி எங்களுக்கு அதெல்லாம் நான் பண்றேன். ஏசு நல்லது, ஏசு நல்லதா கேட்கறதா? நல்லது. கர்த்தருக்கு சந்தோஷப்படுத்த முடியுதுன்னா கூட பரவாயில்ல, துக்கப்படுத்தாம இருந்தீங்கன்னா போதும். அப்படின்னாலும் நம்ம வார்த்தைக்கு வந்துடலாம். அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்திகிறிஸ்து வந்து இவருக்கு என்னத்தை கட்டி கொடுக்க போறான்? தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டு 3 வருஷம் சென்ற பின்பு தனது சிலையை 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 தெசலோனிக்கர் 2:4 வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அங்க போயிடணும், மேல போயிடணும், மேலான இடத்துக்கு போயிடணும். ஆதியில லூசிபர் செஞ்ச பாவம் என்ன? ஆதியில லூசிபர் செய்த பாவம் என்ன? மேல, மேகத்துக்கு மேல, நட்சத்திரத்துக்கு மேல, வானத்துக்கு மேல, உன்னதத்துல உன்னதமானவருக்கு ஒப்பாக அந்த தாட்டை அப்படியே அந்திகிறிஸ்து கொண்டு வரா. பாத்தீங்களா? அந்திகிறிஸ்து கொண்டு வரா பாருங்க. தேவன் எனப்படுவது எதுவோ அது மேல டார்கெட், ஆராதிக்கப்படுவது டார்கெட், என்னை ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவனை யூதர்கள் எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். சபையானது என்ன பண்ணுது? இதுக்கு நடுவில் சபை எங்க போயிடுது? இதுக்கு நடுவில் சபை எங்க போயிடுது? அதாவது அந்திகிறிஸ்து எழும்புவதற்கு முன்பாக, அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில், அதாவது மேகத்தில் வெளிப்பட்டு சபையானது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவோம், கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்து உயிரோடு எழும்புகிறவர்கள் பாதாளமே ஒரு ஜெயமெங்கே என்று சொல்லுவார்கள், உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்படுகிறவர்கள் மரணமே ஒரு கூரெங்கே என்று சொல்லுவோம். இப்படியாக நாம் வானத்தில் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுது கர்த்தருடனே கூட பரலோகத்திலே நாம் வாழ போகிறோம். அப்ப அந்திகிறிஸ்து இங்க எழுப்பி 3 வருஷம் இந்த மக்களுக்கு நல்லவனாக தன்னை காண்பிப்பான். கைவிடப்பட்ட சபைக்கும் பொதுவான ஜனத்திற்கும் அவன் எதிரியாகி இஸ்ரேல் மக்களுக்கு தன்னை ஆதரவாய் காட்டிக் கொள்ளுவான். 3 வருஷத்தின் முடிவில் அந்திகிறிஸ்து 10லிருந்து 3லிருந்து 1 ஒரு அந்திகிறிஸ்து எழுப்பி, ஒரு நபராகி அந்திகிறிஸ்து எழுப்பி தன் சிலையை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தில் வைத்து அருவருப்பான பன்றிகளையும் அருவருப்பான பெருச்சாலிகளையும் அருவருப்பான பலிகளையும் செலுத்தும் பொழுதுதான் இந்த யூதர்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஆஹா, இவன் அல்ல அந்திகிறிஸ்து. அப்பொழுது யூதர்கள் அந்திகிறிஸ்துவை எதிர்ப்பார்கள். அப்போது உண்மையான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு வருவார்கள். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரோமர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் எழுதி கொள்ளுங்க, என்ற நேரம் ஆயிடுச்சு. ரோமர் 11 24 முதல் 28 வரைக்கும் பகிரங்க வருகிற
1262 நாள், 1262 நாளும், அதாவது ஏறக்குறைய 3 வருடம், 1260 மன்னிக்கணும், 1260 நாளும் பரிசுத்த ஸ்தலம் அந்தி கிறிஸ்துவினாலே பாழாக்கப்படும். 42 மாதம் என்றாலும் 3 வருடம் என்றாலும் 1260 நாள் என்றாலும் ஒரே காலத்தை தான் குறிக்கிறது. அப்படியானால் இந்த 3 கடல் பிந்தின 3 ஆண்டு காலம் மகா உபத்திரவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்து ஒரு பக்கம் ஜனத்தை கொள்ளுவான், அந்தி கிறிஸ்து முத்திரையை தரிக்காதவர்களை அந்தி கிறிஸ்து கொள்ளுவான், அந்தி கிறிஸ்து முத்திரையை தரித்தவர்களை வானத்திலிருந்து 7 விதமான வாதைகளால் தேவன் பாதிப்பார். ஆக அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாம்? மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ள மாட்டணுமா? இந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ள போய் நீங்கள் ரத்த சாட்சிகளாய் மறித்து தான் பரலோகம் வரணுமா? ஐயா, நல்லா வாழ்ந்து சுகமா இருந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற இந்த நாட்களை நீ வீணாக்குவாயானால் ஒரு கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வரும். அன்றைக்கு வானத்தின் ஒரு முறை முதல் மறுமுறை மட்டுமல்ல, எல்லைகளில் பொன்னையும் வெள்ளியை தூக்கி கொண்டு நீங்கள் ஊழியத்தை தேடினாலும் அவர்கள் அங்கே கிடைக்க மாட்டார்கள். இன்றைக்கு கொடுப்பது கசக்குது மக்களுக்கு. 10ல் 1 என்றால் அது இன்னமும் அதை கொடுத்துட்டா வாழ்க்கையே போயிடும். ஐயோ, 10ல் 1 கொடுத்துட்டா. 10ஐ கொடுக்கிறவர் தேவன் அல்லவா? அவர் மேல எனக்கு உங்க மேல உள்ள அன்பின் வெளிப்பாடு அவர் 10 கொடுக்கிறாரு. அவர் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பின் வெளிப்பாடு 10ல் 1 கொடுக்க முடியாதா? கர்த்தருக்கு 10 1 கொடுத்துட்டா கூட லைஃபே முடிஞ்சிருன்ற மாதிரி சிலர் இந்த மொய் பணம் வைப்பாங்க. சிலர் தசமா வைக்க மாட்டாங்க. 50 100 500 1000 200 2000 3000 4000 5000 தசமா கிடையாது. நான் சொல்லுகிறேன், ஆலயத்தில் எந்த சத்தியத்தில் எந்த இடத்துல உங்களுடைய இருதயம் வார்த்தையினால் போஷிக்கப்படுகிறதோ, எந்த வார்த்தையை கேட்டால் உங்கள் ஆத்துமா மருவப்படுகிறதோ, எந்த செய்திகளை கேட்டால் உங்கள் உள்ளான மனிதன் பரலோகத்துக்கு நேராக மனம் புதிதாக்கப்பட விரும்புகிறதோ, அந்த சபையில உறுப்பினராக இருக்கணும். அந்த உறுப்பினராக இருக்கிற சபையில கர்த்தருடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய டைத், உங்களுடைய ஆஃபரிங், உங்களுடைய நன்றி காணிக்கைகளை கொடுத்து பழக வேண்டும். சபையானது சபையால் போஷிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரர் திருவசனத்தால் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுக்கிறது அற்ப காரியமா? மேலும் திருவசனத்தால் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு என்னமா? சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கப்படணுமா? அப்படியான அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தி கிறிஸ்துவானவன் 7 வருட முடிவில பகிரங்க வரும்பொழுது இந்த யூதர்கள் எல்லாம் இயேசு என்ன பண்ணுவாங்க? அவபக்தியாகிய காரியங்கள் யாக்கோபை விட்டு அகலும். யூதர்கள், பெரும்பான்மையான யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். கரங்களை உயர்த்தி நீங்க ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற மாதிரி இருக்குது. இப்ப நீங்க உட்கார்ந்து பார்த்தா நாங்க ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஐயா, என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய புண்ணியம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது என்கிறவர்கள் கரங்களை நிலையிலே சொல்ல பார்க்கலாம். என்ன நடக்க போகிறான்னு சொன்னா, 1000 வருட ஆட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அர்மகதோன் யுத்தங்கள் நடந்து அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி நரகத்தில் தள்ளப்படுவார்கள். பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் பிடித்து பாதாளத்தின் அபீஸ் என்கின்ற பகுதியிலே கட்டப்படுவான். பூமி 1000 வருடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் இந்த பூமி ஆளுகை செய்யப்படும். அப்படி பூமி ஆளுகை செய்யப்படும் பொழுதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஐபிராத் நதி தொடங்கி எகிப்தின் நைல் நதி மட்டுமல்ல, முழு தேசம் இஸ்ரவேலுக்கு சுதந்திர நாடாக கொடுக்கப்படும். எருசலேமின் தலைமையாக கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுவார். அவரோடு கூட அவருடைய ஊழியர்களும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உலகத்தின் மற்ற பகுதிகளை ஆளுவோம். அப்படியானால் அந்தி கிறிஸ்து கற்ற தேவாலயத்தை பகிரங்க வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அழித்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். சகரியா வசந்தப்படி நீங்க வாசிக்க வேண்டாம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். அந்தி கிறிஸ்துவினால் கட்டப்படுகிற இந்த தேவாலயமானது பகிரங்க வருகையில் அழிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கும் பொழுது அவரால் அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். அந்த கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவானவர் மகா பிரதான ஆசாரியராக இருப்பார். அவர்
அப்படியானால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசு ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். என்னுடைய தகப்பன் மட்டுமல்ல, உங்கள் தகப்பன் வருகிறார். ஐயா, ஏன் நம்பிக்கைக்குரியவர் மட்டுமல்ல, உங்கள் நம்பிக்கைக்குரியவர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை உங்கள் இதயங்கள் நீங்காரம் என்று கொண்டிருக்கட்டும். இன்னைக்கு வந்துருவார், இன்னைக்கு வந்துருவார், இன்னைக்கு வந்துருவார் உங்க ஆழ் மனசு சொல்லிட்டே இருக்கட்டும். இப்ப வந்துருவார், இப்ப வந்துருவார், இப்ப வந்துருவார் என்று உங்கள் உள்ளான மனிதன் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசுகிற உன்னத அனுபவங்களுக்கு உங்கள் மனதை மாற்றுங்கள். பாஸ்டர் வந்து பேசினா உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா, ஆவியானவர் பேசுற அனுபவத்தை உடையவர்களா இல்லாதவர்கள் தான் பாஸ்டர் பேசுறது கஷ்டமா இருக்கும். யார் ஆவியானவரோடு தொடர்பு கொண்டு ஆவியானவர் பேசுகிறது உள்ளான மனிதர்களை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆவியானவர் பேச வேண்டும் என்கிற வாஞ்சலோடு இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர் பேசுகிறது தேனிலும் இனிமையா இருக்கும். யாருக்கு அது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, யாருக்கு பிரசங்கம் போர் அடிக்குன்னு சொன்னா, யாருக்கு இந்த காரியம் மறைபொருளா இருக்கு, கெட்டு போகுதுன்னு சொன்னா, அவர்கள் ஆவியானவரால் உணர்த்தப்படாதவர்களாய், ஆவியானவரால் உருவாக்கப்படாதவர்களாய், ஆவியானுடைய சத்தங்களை கேட்டு தேவ சித்தங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தான் செய்திகள் போர் அடிக்கும். இயேசு ராஜா வருகிறார். சரித்திரத்தை இரண்டாய் பிரித்த சரித்திர நாயகன் வருகிறார். மணவாளனாக இயேசு மணவாட்டியை சேர்த்துக் கொள்ள வருகிறார். நீ ஆயத்தப்பட ஆயத்தமா இருந்தால் எழுந்து நில்லு. நீ ஆயத்தப்பட விரும்பினால் எழுந்து நில்லு. இல்லைன்னா என்ன வேணா பண்ணு. நான் இயேசு வருகைக்கு ஆயத்தப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுரா எந்த கிரயத்தை செலுத்தாகிலும் நான் இயேசுவின் வருகையை சந்திக்க விரும்புகிறேன். எல்லாரும் நீங்க எந்த கிரயத்தை செலுத்தியாகிலும் இயேசுவின் வருகையை நான் சந்திக்க விரும்புகிறேன். எதை விட்டாகிலும் நான் இயேசுவின் வருகையை சந்திக்க விரும்புகிறேன். எதை பெற்றாகிலும் நான் இயேசுவின் வருகையை சந்திக்க விரும்புகிறேன். இயேசுவுக்காக எதை விட்டு விடுவேன், எதற்காகவும் இயேசுவை விட்டு விட மாட்டேன். இயேசுவுக்காக நான் எதை வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்வேன், எதற்காகவும் நான் இயேசுவை மாற்றிக் கொள்ள மாட்டேன். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சோதனை பண்ணுங்க பாருங்க. அமைதியா இருக்க கூடாது. ஓ ராபா நீ மாதா வாராதா ராபா தேரா லகடா பஷபா கபனினா ராதா மிகோ வாலா சிவா கபுபலின நமர வரவரா. ஹalleluya. எல்லா வாயத்தை ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்திய வேதம் இப்படியா இருக்கிறது, வேதம் இப்படியா இருக்கிறது, சத்தியம் இப்படியா இருக்கிறது, காரியம் இப்படியா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்பிக்கைக்குரியவரே, நம்பிக்கைக்குரியவரே, சரித்திர நாயகரே, சத்திய தேவனே, மாறாதவரே, உண்மையுள்ளவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே. இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் ஞானமாய், என் பரிசுத்தமாய், என் மீட்பாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாலிபனே, இயேசு ராஜா வருகிறார். அசதியாயிராதே, அமைதியாயிராதே, அசால்ட்டாயிருக்காதப்பா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. Prepare with me to your God. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எதற்கோ நேரத்தை செலவிட்டு ஆத்துமாவுக்கு எடுத்துக்காத. இயேசு ராஜா வருகிறார். ஹalleluya. ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். வல்லமையெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். பொறானவை நேராகணும். கரடானவை சமாதானமாகணும். வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் நேராகட்டும். கரடு குருடானவைகள் சமமாகட்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். என்னை ஜீவ பலியாய் ஆண்டுகிறேன். என்னை ஜீவ பலியாய் தருகிறேன்.
பரலோகம் விரும்புகிற வாழ்க்கை முறைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சத்திய வசன வெளிச்சத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அலங்காரங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த 4 பாகங்களில் ஆண்டவரே இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த செய்திகளை ஆண்டவரே சமீபத்திலும் தூரத்தில் இருந்து கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை கர்த்தர் உணர்த்துவீராக, உருவாக்குவீராக. அவர்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதியான பாத்திரங்களாய் மாற்றுவீராக என்று நாங்கள் வார்த்தைகள் பெருமையாய் திரும்புவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இருதயங்களிலே ஆழமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காதுகளிலே மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிற ஜனமாக அல்ல, தேவனுடைய வார்த்தை இருதயமாகி ஆவிலே உணர்ந்து ஆத்துமாவிலே சிந்தித்து சரீரத்திலே செயல்படுத்துகிற ஆண்டவரை புத்தியில மனவாட்டிகளை மாற்றுவீராக. பெரியவராயிருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இந்த கிறிஸ்துவின் சீடர்கள், திருச்சபையின் ஊழியர்கள், என்னுடைய கிளை சபை ஊழியர்கள், ஊழியக்காரிகள் எங்கும் பரவி, இந்த சத்தியங்கள் எங்கும் பரவி ஆண்டவரே ஒரு உத்தம கூட்டத்தை கர்த்தராகிய இயேசு வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை, ஞானத்தை, வரங்களை, வல்லமைகளை தயவாய் தந்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை மாட்சிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? நான் பிதாவே. சத்தமா நான் பிதாவே. செய்த சகலதனாரங்களை வருவாரே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய வழிநடத்துதல், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமாய் தங்கி இருப்பதாக.